கிராமத்துல ஒருத்தரோட பேரு ரொம்பவே பிரபலமானது. பேட்டூராம். அவரு ராஜாவும் இல்ல, ராணாவும் இல்ல. ஆனா சாப்பாட பத்தி சொல்லணும்னா பேட்டூராமுக்கு எல்லாருமே சலாம் போடுவாங்க. பேட்டூராமுக்கு சாப்பாடு மட்டும்தான் பிடிக்கும். பசி இருக்கோ பசி இல்லையோ, அவருடைய நாக்குக்கு ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வேணும். அடேங்கப்பா, இந்த பழம் ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கு. இத மட்டும் இங்க இருந்து நான் சாப்பிடாம போயிட்டேன்னா அது நம்மள தப்பா நினைச்சுக்கும். நான் ஏன் இதுல 2-3 சாப்பிடக்கூடாது? இதுதான் பேட்டூராமோட ஸ்வபாவம். அவரு ஏதாவது ஒரு மனுஷனை கூட கோவப்பட வச்சிருவாரு. ஆனா சாப்பாடு சம்பந்தப்பட்டது எதையும் கோவப்பட வைக்கிறது அவருடைய சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. காலையில அவரோட வீட்டுல போக, மதியம் யார் வீட்லயாவது கிச்சடி, சாயந்தரம் சமோசா, அப்புறம் ராத்திரி பரோட்டா. இப்படிதான் பேட்டூராமோட நாட்கள் போய்கிட்டு இருந்தது. சாப்பாடு சாப்பிடுறது எல்லாமே சரி, ஆனா விஷயம் அப்ப மோசமாச்சு. நம்ம பேட்டூராம் இருக்காரே, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுக்க மாட்டாரு. ஏன்பா பேட்டூராம், எங்க போயிட்ட? எங்கன்னா வேலைக்கு தான். வேலையும் செய்யணும் இல்லையா? சரி சரி, அதெல்லாம் சரி. ஆனா நீ சாப்பிட்ட சமோசாக்கு பணம் கொடுக்கணும் இல்ல? என்ன விளையாடுற கிஷன்? அட, நாம ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது உன் தம்பிக்கிட்டயே பணத்தை கேட்டா நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காது? நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கும் தம்பி. எனக்கு என் பணத்தை கொடு. இல்ல கிஷன் அண்ணன், சாப்பிட்டதுக்கு அண்ணங்கிட்டயா பணம் கொடுக்கறது எனக்கு என்னமோ சரின்னு படல. சரி அண்ணன், நான் கிளம்புறேன். அட, பேட்டூராமோட செயலுக்கு எல்லையே இல்லாம போச்சு. சுபாவத்துல அமைதியானவரு, பேசுறதுல ரொம்ப மென்மையா இருந்தும் கூட பேட்டூராம்னால மக்கள் இப்ப ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அவரு எங்க போனாலும் அங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அவருடைய இந்த சுபாவம் மக்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க என்னங்க, இங்க பாருங்க. அட, மெதுவா கூப்பிடுமாயா, எதுக்காக இவ்வளவு சத்தம் போடுற? அதோ அந்த பேட்டூராம் இருக்காரு, நம்மளோட கடைக்கிட்ட தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, அந்த ஆளு இருக்கானே ராட்சசன். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம குழந்தைக்கு செவையா ஊட்டிட்டு இருந்தேன். அந்த தடியம் பேட்டூராம் மொத்த பாத்திரத்திலையும் அச்சிரு தும்பி எல்லா சேவையாவையும் முழுகிட்டான். இது போதாது என்ன சொன்ன தெரியுமா? மன்னிச்சுடுங்க அண்ணி, அது என்னன்னா உங்க பிள்ளைக்கு சேவையா அந்த அளவுக்கு பிடிக்கல, அதை ஏன் வீணாக்குறது, நானே சாப்பிட்டு முடிச்சுட்டேங்கிறான். ஐயோ ஐயோ, இப்படி எல்லாம் யாராவது செய்வாங்களா? ஆட, விட்டு தள்ளுவியா? அவன் நிச்சயமா திருந்த மாட்டான். அவரு திருந்தாம போகட்டும், ஆனா தினமும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் பங்கம் வந்துரும். இத பாருங்க, முடிவா சொல்றேன், இதுக்கு மேல எதையும் கேட்க தயாரா இல்ல. உடனே நம்ம கடைய மூடுங்க, எங்கயாவது மறைஞ்சுக்கோங்க, சீக்கிரம். சரி சரி, மூடிடுறேன். மெல்ல மெல்ல பேட்டூராம பத்தின பயம் கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. ஜனங்க அந்த ஆளை பார்த்ததுமே கடைய மூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த பேட்டூராம் எப்படியாவது யாரையாவது பிடிச்சிருவாரு, அப்புறம் தன்னுடைய வயிற்றுக்கு பூஜை பண்ணி முடிச்சிருவாரு. ஆனா ஒரு நாள் பெரிய விஷயம் நடந்தது. பேட்டூராமுக்கு இனிப்பு சாப்பிடுற எண்ணம் தன்னோட எல்லைய மீறிடுச்சு. அவர் தன்னோட வீட்டுல வச்சிருந்த எல்லா ஸ்வீட் பாக்ஸையும் ஒரே முறையில சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் பெரிய ஏப்பம் விட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, முடிஞ்சது, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா என்ன இது, என்னுடைய பசி இன்னும் அதிகமாயிக்கிட்டே போகுது. நான் ஸ்வீட் சாப்பிடணும். சரி, வேலையில இறங்கு பேட்டூராம். எதையாவது தேடி கண்டுபிடிச்சு உன் ஆத்மாவுக்கு சாந்தியை கொடு, கிளம்பு. அடேங்கப்பா பேட்டூராம், வீட்ல இருந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அவரு தோல்வியை ஒத்துக்கல. தன்னோட வயிற்று ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கறதுக்காக வீடு முழுக்க தேடி பார்த்தாரு. டப்பாவை திறந்து பார்த்தாரு, பீரோவை திறந்து பார்த்தாரு, ஆனா எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அட, இங்க எதுவுமே இல்ல. நிஜமாவே எல்லாம் முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன பண்றது, என்னதான் பண்றது? நான் கிஷனோட கடைக்கு போறேன். அங்க நிச்சயமா ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடும். பாவம் பேட்டூராம், அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு அவரோட பசி தீர்ற மாதிரியே தெரியல. உடனே அவரு கிஷனோட கடைக்கு ஓடினாரு. ஆனா பாவம், கிஷனோட கடை இன்னைக்கும் மூடி இருந்தது. பாவம், அவர் கவலைப்பட்டாரு. ஆனாலும் அவர் தோல்வியை ஒத்துக்கல. அவர் மத்த கடைகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முடிவு பண்ணாரு. ஆனா பேட்டூராம் பணம் கொடுக்காத பழக்கத்தினால எல்லாரும் அவரை வெளியில தள்ளிட்டாங்க. இப்ப டயர்டா, பசியோட, அப்புறம் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா ஸ்வீட்டே இல்லாம இருந்தாரு. பாவம் பேட்டூராம் ரொம்ப சோர்ந்து போய் வயல்ல உட்கார்ந்துகிட்டு அப்புறம் அழுதாரு.
கடைசியில எனக்கு என்னதான் ஆச்சு? நான் என்ன அவ்வளவு மோசமா? எனக்கு யாருமே ஸ்வீட் தர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன உண்மையிலேயே அவ்வளோ சாப்பிடுறேனா? இல்ல, அந்த அளவுக்கு நான் ஒன்னும் சாப்பிடல. அப்புறம் எல்லாரும் ஏன் என்ன விரட்டி அடிக்கிறாங்க? நானும் மனுஷன் தானே. எல்லாருக்கும் எப்படி பசிக்குதோ அப்படிதான் எனக்கும் பசிக்குது. அப்படியே கொஞ்சம் அதிகமா பசிச்சாலும் என்ன பிரச்சனை? இப்ப நான் என்ன பண்றது? இப்பவே எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும். நான் என்ன பண்ணுவேன்? பேட்டுராம் தன்னுடைய வயித்தை நினைச்சும் பசியை நினைச்சும் அழ ஆரம்பிச்சாரு. அவரால பொறுக்கவே முடியல. அப்பதான் மின்னல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் புகை மூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு ஜின் தோன்றினாரு. அட, நீ ஏன்பா அழுதுகிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும். என்ன இது, ஜின்னா? நீ நிஜமாவே இங்க இருக்கியா? ஆமா, நிஜமா தான் நான் இங்க இருக்கேன். என்னுடைய பேரு ஜின் மிஸ்திரி லால். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்காக தான் இங்க வந்திருக்கேன். நிஜமாவா? அப்படின்னா சரி, ஒரு தட்டு நிறைய மால்பூவாவை கொடு. வேற எதுவும் வேண்டாம். பேட்டுராம் சொன்னதை கேட்டுட்டு ஜின் சிரிச்சாரு. காத்துல தன்னுடைய தடிய சுத்தி சுத்தி என்ன சொன்னார்னா, கடலை மாவு ரகசியம், வெள்ளத்தோட இனிப்பு, பசுமாட்டு நெய், அப்புறம் பாதாம் கலவை, வெள்ளி பனிக்கட்டி, ரோஜாவின் பனித்துளி. இதோ வந்துடுச்சு மாய மால்போவா. கொஞ்ச நேரத்துல அந்த ஜின் பேட்டுராம்க்கு முன்னாடி மால்பூவேவை உருவாக்கினாரு. அது தங்க தட்டுல அலங்கரிச்சபடி இருந்தது. அத பார்த்ததும் பேட்டுராமோட நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சது. ஓடடா, இந்த மால்பூவா ரொம்பவே சுவையா இருக்கும் போல இருக்கே. நான் இத சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடணும்பா. ஜின் சரின்னு சொன்னதுமே பேட்டுராம் மால்போவா சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சாரு. முதல் வாய் எடுத்து சாப்பிட்டதுமே அவரு மந்திரிச்சு விட்டவர் மாதிரி ஆயிட்டாரு. ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா, பேட்டுராமோட வயிறு ஒரு பிளேட்ல கூட நிறையல. அவர் 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல 50க்கும் மேற்பட்ட தட்டுகளை காலி பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் இப்பவும் சாப்பிடணும்னு நினைச்சாரு. பேட்டுராமோட இந்த நிலைமைய பார்த்துட்டு ஜின் அதிர்ச்சி அடைஞ்சாரு. நீ என்ன மனுஷனா சாப்பாட்டு மிருகமா? ஆனா பேட்டுராம் நிக்கவே இல்ல. இப்பதான் உண்மையான ஸ்வீட்டை சாப்பிடுற சந்தோஷம் ஆரம்பமாயிருக்கு. பாவம் ஜின் ரொம்ப நொந்து போயிட்டாரு. மாய தட்டுகளோட வேகமும் மெல்லமாக ஆரம்பிச்சது. ஒரு வழியா ஜின் ரொம்ப நொந்து போய் சொன்னாரு, அப்ப சரி, நான் உனக்கு வரம் கொடுக்கறேன். உனக்காக மால்பூவா மழை பெய்ய போகுது. உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மால்பூவாவை சாப்பிடு. என்ன, நிஜமாவா? இப்ப அவர் சாப்பிடறதுக்கு கணக்கில்லாத மால்போவே வர இருந்தது. ஆனா அவனுக்கு என்ன தெரியும், இந்த இனிப்பான மழை ஒரு இனிப்பான வெள்ளமா மாற போகுதுன்னு. அந்த ஜின் மாய தடிய சுத்தின உடனே மேகங்கள் இடிக்க ஆரம்பிச்சது. ஆனா இந்த மேகம் மழையே இல்ல, மால்போகேவை கொட்ட ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல பேட்டுராம் வாயை திறந்துகிட்டு மால்போவை அத்தனையையும் முழங்கினாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கிராமம் முழுக்க மால்போவே கொட்ட ஆரம்பிச்சது. எல்லா இடத்துலயும் மழை போல மால்போவே கொட்டுச்சு. இந்த விசித்திரமான நிலைமைய பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க பயந்துட்டாங்க. அட, இங்க என்ன நடக்குது? இந்த மால்பூவா வெள்ளம் எங்கேருந்து வருது? சீக்கிரத்துல மால்போவையோட வெள்ளம் வந்துடுச்சு. கிராமத்து ஜனங்க அந்த இனிப்பான தண்ணியில முழுக ஆரம்பிச்சாங்க. அங்க இன்னொரு பக்கம் பேட்டுராமும் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. இப்ப அவரும் அந்த இனிப்பான வெள்ளத்துல மிதக்க ஆரம்பிச்சாரு. அந்த மால்போவையோட மழையும் நிக்கல, அந்த வெள்ளமும் நிக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் அதிர்ந்து போய் சோர்ந்து போய் பேட்டுராமோட வாயில வந்தது, போதும் போதும், இதுக்கு மேல வேண்டாம். கடவுளே, என்ன காப்பாத்து. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. ஜின், ஐயோ கடவுளே, நான் வாக்கு கொடுக்கிறேன். இனிமே என் சாப்பாட்டுக்கு கட்டுப்பாட வச்சுக்கிறேன். மத்தவங்களுடைய உழைப்பு காசை திருப்பி கொடுத்துடுறேன். அவங்கள நான் கிண்டல் பண்ண மாட்டேன். இனிமே நான் பேராசைக்கு அடிமை ஆக மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வெள்ளத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க. ஒரு வழியா பேட்டுராம் தன்னுடைய பாடத்தை கத்துக்கிட்டாரு. அப்புறம் ஜின்னோட நோக்கமும் நிறைவேறிடுச்சு. அப்பதான் பயங்கரமான ஒரு மின்னல் அடிச்சது. பேட்டுராம் அவருடைய கண்ணை திறந்தாரு. ஒரு தன்னோட படுக்கையில இருந்தாரு. வேர்வையால நனைஞ்சு போயிருந்தாரு. இது என்ன கனவா? அவர் எழுந்தாரு, வெளியே போனாரு. வானம் ரொம்ப தெளிவா இருந்தது. ஆனா இந்த வண்ணமயமான கனவுல இருந்து பேட்டுராம் முழுமையா மாறிட்டாரு. இப்ப அவருக்கு பசி எடுக்கிறது இல்ல. முதல் முறையா அமைதியா இருந்தாரு. ஒரு வழியா தன்னுடைய தவறுகளை அவரு ஒத்துக்கிட்டாரு. கிராம ஜனங்களுக்கு அவங்களுடைய பணத்தை திருப்பி கொடுத்தாரு. அப்புறம் பிராயச்சித்தமும் செஞ்சாரு.